சேமியா கேசரி உதிரி உதிரியாக எப்படி செய்கிறது, கட்டி தட்டாமல் நர நரன்னு ஆகாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகணும். சூடான பிறகு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதி வறுப்படணும். பாதி வறுப்பட்ட பிறகு காய்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திராட்சையும் வறுப்படணும். இந்த மாதிரி நெய்யில் திராட்சை சேர்த்தோடனே திராட்சை நல்லா உப்பி வரும். இப்போ திராட்சையும் முந்திரி பருப்பு வறுபட்டுடுச்சு. தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே நெய்யில் 1 கப் சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா சேமியா கருகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ சேமியா வறுபட்டுடுச்சு. தட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கலர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சேமியா வேக 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ சேமியா வெந்துருச்சு. 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் சர்க்கரை தேவைப்படும். சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 கப் அளவில் சேர்த்துக்கலாம். குறைவாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அரை கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. சேமியா நல்லா வெந்த பிறகு தான் சர்க்கரை சேர்க்கணும். சேமியா வேகாத முன்னாடியே சர்க்கரை சேர்த்துட்டோன்னா சர்க்கரை பாகு சேமியாவை வேக விடாது. ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது நல்லா இருக்காது. சர்க்கரை நல்லா உருகி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும்பொழுது 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.